அசிங்கம் தாங்காமல் தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகை ராதா வீட்டில் எடுத்த தற்கொலை முடிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் 80s 90ஸ்ல கொடி கட்டி பறந்த மிக முக்கியமான நடிகை ராதா. ராதா தமிழில் நம்ம மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான கடலோர கவிதைகள் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக நடிகையாக அறிமுகமானாங்க. அவங்க ஆரம்பித்த அவங்களோட திரைப்பயணத்தில் முதல் திரைப்படமே அவங்களுக்கு பயங்கர ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து அவங்க நடித்த அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே பயங்கர வெற்றி. வயது வெறும் 18 வயசுல இப்படி ஒரு அற்புதமான நடிப்பு திறமையான எல்லாருமே பார்த்து வியந்து போனாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருப்பாங்க. அந்த சுட்டித்தனமான பேச்சு இது எல்லாமே அடுத்தடுத்து இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருந்துச்சு. அப்படி தமிழில் கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு எல்லா மொழிகள்லையும் அங்கே இருந்த பிரபல முக்கியமான நடிகர்களுக்கு ஜோடியாக நடிக்க ஆரம்பித்தாங்க ராதா. அப்படி ராதா தமிழ் சினிமாவில் களமாகின கொஞ்ச நாள்லயே முக்கியமான முன்னணி நடிகையாகவே மாறினாங்க. அப்போ இருந்த முன்னணி நடிகைகளே ஓரங்கற்றப்பட அளவுக்கு ராதாவுக்கு ரசிகர் பட்டாலும் அதிகமானுச்சு. ராதா நடித்தா கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகிடும் அப்படின்னு தொடர்ந்து பல இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் நடிகர் ராதா வைத்து படம் பண்ணாங்க. அப்படியாப்பட்ட ராதா அதன் பிறகு காலப்போக்கில் ஒரு முக்கியமான தொழிலதிபரை திரும்ப பண்ணிக்கிட்டு சினிமா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒதுங்கிட்டாங்க. அதன் பிறகு நடிகர் ராதாவுடைய 2 மகள்களும் சினிமாவில் களமிறங்கினாங்க. அதில் மூத்த மகள் கார்த்திகா சில படங்கள் நடித்தாங்க. அவங்களுக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுடைய 2வது மகள் ரேகா, அவங்களும் ரேகா நாயரும் சில படங்கள் நடித்தாங்க. ஆனால் அந்த படங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசாக வெற்றி பெறல. அதனால மேற்படிப்பு படிக்க போகிறேன்னு சொல்லி அமெரிக்காவில் போயிட்டு அவங்களுடைய ஸ்டடியை ஆரம்பித்தாங்க. அப்படியாப்பட்ட ரேகா இப்போ ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு பயங்கரமாக குண்டாகி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு உடல் பருமனோட இருக்காங்க. கிட்டத்தட்ட ரேகா நாயருக்கு வயசு வெறும் 24 தான் ஆகுது. இந்த வயசுல 110 கிலோ எடை. அவங்கள ஒரு முக்கியமான படத்துல நடிக்க வைக்கிறதுக்காக ஒரு முக்கியமான இயக்குனர் அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு இந்த படத்துல உங்க மகள் ரேகா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு ரேகாவை பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா கடல் படத்துல பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாங்க ரேகா நாயர். ஆனா இப்போ ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டாங்க. அதை பார்த்தோன்னே அந்த இயக்குனர் இதுதான் ரேகா நாயரா அப்படின்னு கேட்டு பயங்கரமா சிரிச்சிருக்காரு. ஆள் பார்க்கறதுக்கு இவ்வளோ மாற்றமா, அதுவும் இவ்வளோ குண்டா இருக்காங்க, எப்படி இப்படி ஆனாங்க அப்படின்னு சொல்லி அவரு பயங்கரமா அங்க அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு, ஒரு நடிக்கிறதுக்கு முக்கியமான சிறப்பு அம்சமே உடல் கட்டுப்பாடு தான். அது கொஞ்சம் கூட இல்லாம இப்படி ஊதி போயிருக்காங்க. இவங்களை எப்படி ஹீரோயினா நடிக்க வைக்க முடியும் அப்படின்னு அந்த இயக்குனர் அவங்கள பார்த்து கேலி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அது ரேகா நாயருக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. அது ராதாவுக்குமே பயங்கர ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தன் மகள் அதுவும் 24 வயசுல இந்த அளவுக்கு உடல் பருமனோட இருக்கிறது உண்மையிலேயே நமக்கு கவலைக்கிடமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எல்லாருக்குமே கேலியாகவும் இருக்கு. தன் மகள் இதனால பயங்கரமா ஃபீல் பண்றா. தன் மகளுடைய உடல் எடை இந்த அளவுக்கு கூடி போனதுக்கு காரணமே நான் தான். நான் பண்ண சில தவறான விஷயம்தான். அவளை அமெரிக்காவுக்கு தனியாக அனுப்பாம இருந்தா கண்டிப்பா அவ ஒழுங்கா இருந்திருப்பா. அமெரிக்காவில் போய் படிக்கிறங்கிற பேர்ல அவளுடைய உடல் நலத்தை அவளே கெடுத்துக்கிட்டு இப்படி கொஞ்சம் கூட உடல் கட்டுப்பாடு இல்லாம இந்த அளவுக்கு ஊதி போயிட்டா. நானே அவ வாழ்க்கையை வீணாக்கிட்டேன் அப்படின்னு நடிகை ராதா பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்குள்ள இருக்காங்க. அந்த பயங்கர டிப்ரெஷன்ல என்ன பண்றேன்னு தெரியாம நள்ளிரவு வீட்லயே தூக்கிட்டு அந்த தவறான முடிவு எடுத்திருக்காங்க நடிகை ராதா. இது அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் தமிழக சினிமா திரைப்பட ரசிகர்கள் அனைவருக்கும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.